வணக்கம். இன்னைக்கு நம்மளோட திரைவிமர்சனம் பாத்தீங்கன்னா, இந்திரா படத்தை பார்க்க போறோம். இந்த படம் எப்படி இருந்துச்சு, இந்த படம் எப்படி இருக்குன்ற டீட்டெயில்ஸ் நான் ஷேர் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் பாத்தீங்கன்னா, இந்த படம் பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஒரு இன்ஸ்பெக்டர் ஒரு லவ் ஸ்டோரியோட ஸ்டார்ட் பண்றாங்க. அந்த டைம்ல ஒரு கிரைம் த்ரில்லர் அதெல்லாம் காமிக்கிறாங்க. ஒரு சைக்கோ த்ரில்லர் காமிக்கிறாங்க இந்த படத்துல. பாத்தீங்கன்னா படம் ஆரம்பத்துல நல்லாவே போயிட்டு இருந்துச்சு. இவரு நிறைய குடிக்கிறாரு. 3 பேரு தொடர்ந்து சாவுறாங்க. சைக்கோ கில் பண்ணிடுறாரு. அதை கண்டுபிடிக்க போன நேரத்துல இவர் நிறைய ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு சஸ்பெண்ட் ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த படம் எப்படி போகுது, இவரு கண்ணு தெரியாம போயிடுது, அதெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்றதுதான் இந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரி. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே இவங்களோட சஸ்பென்ஸ் உடைச்சிடுறாங்க. ட்ரெய்லர் பாத்தீங்கன்னா தெரியும். சுனில காமிச்சிருப்பாங்க. அவர் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே காமிச்சிடுறாங்க அவர்தான்ட்டு. அப்ப சுனில காமிச்சதுனால 2வது ஹாஃப்ல அவரோட பெரிய வில்லன், பெரிய சைக்கோ நம்ம பார்க்க போறோம் அப்படின்றத எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் நம்ம அந்த படம் மூவ் ஆகுது. ஆனா படத்துல செகண்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா நிறைய சோர்வு இருந்துச்சு. ஹீரோவும் நிறைய என்ன பண்றதுன்னு தெரியல. டைரக்டரும் நிறைய கொலாப்ஸ் பண்ணிட்டாங்க படத்தை. கேரளா கேரளா படம்லாம் நிறைய இந்த மாதிரி நிறைய படம் இருக்கு. நிறைய த்ரில்லர், இந்த மாதிரி சைக்கோ த்ரில்லர்ஸ் எல்லாம். ஸோ அவங்க கரெக்டா அந்த ஒரு ஹீரோவும் அந்த கில்லரையும் கண்டுபிடிக்கிற அந்த லாஸ்ட் ஸ்டேஜ் மூமெண்ட் வரைக்கும் படத்தை கொண்டு போவாங்க. இவங்க ட்விஸ்ட் வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வில்லனை சைக்கோ கில்லரை முன்னாடியே காமிச்சிடுறாங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே. அப்ப யார் அந்த பெரிய வில்லன், எதை நோக்கி இந்த கதை நகருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க நிறைய லேக்ஸ் இருக்கு. அந்த இடத்துல படம் மூவாவே இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே, செகண்ட் ஹாஃப் ரொம்ப நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிலாம் பார்க்க முடியாது. படம் ஆவரேஜ் தான். நீங்க போய் பாக்குறதா போய் பார்க்கலாம், அது உங்களோட விருப்பம். பட் படம் ஆவரேஜ் தான். ஆனா இதுல பாராட்ட வேண்டிய விஷயம் இந்த எடிட்டர், சினிமாட்டோகிராஃபி பண்ணாங்க, மியூசிக் டைரக்டர், இவங்கெல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. படம் அவங்களோட ஸ்ட்ரென்த் ஃபுல்லாவே இருந்துச்சு. அங்கெல்லாம் நம் என்ஜாய் பண்ற அளவுக்கு அந்த சீன்ஸ், எடிட்டிங் எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாரு. டைரக்டர் தான் சஸ்பென்ஸ், ட்விஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கொடுப்பாரு. பார்த்தா ஃபர்ஸ்ட் ட்ரெய்லர்லயே சுனில காமிச்சது மிகப்பெரிய தப்பு. கடைசி ஹாஃப்ல அவரை காமிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். அவர் நல்லா நடிச்சிருந்தாரு. அவரோட சீக்வன்ஸ் பாத்தீங்கன்னா சூப்பரா நடிச்சிருந்தாரு சுனில். மத்தபடி ஹீரோ நடிச்சிருக்காரு. ஹீரோயினுக்கு பெருசா ஒர்க் இல்ல. ஒரு சாங் நல்லா இருக்கு படத்துல. நீங்க பார்க்கணும் விருப்பப்பட்டா போய் பார்க்கலாம். ஆவரேஜ் ஃபிலிம் தான். மிக்க நன்றி.